தம்பி ஒரு கிலோ கறி கொடுப்பா. கரியா 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 எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? ஒரு கிலோ கறி கொடுப்பான்னு கேட்டேன். என்ன கறி? அடுப்பு கறி. ஆட்டு கறி தான்டா முண்டை கலப்ப. டேய் அத கறிக்கடையில போய் கேள்றா பிண்ட கலப்ப. அப்புறம் ஏன் கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன்? எங்க போட்டிருக்கேன் பாரு போர்டு. காய்கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, கஸ்டமர் கேக்குறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? டேய் கஸ்டமர் கேக்குறேன்ல, கம்முன்னு நிக்கிற. நீ கஸ்டமரா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. என்னால அந்த என்ன கஸ்டமர்ட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு இவன் நான் கஸ்டமர் கொஞ்ச நேரத்துல என்ன கலட்டி மாட்டிட்டாயா? கத்திய கீழே போட்டு போய் வேலைய பாடுறா வென்று. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வாங்க மாமி, நல்லா இருக்கலாம்? நன்னா இருக்கேன். அதானே ஏன் வாழைக்காய் எந்த அமுக்கு அமுக்குறிய? வலிக்க போகுது அதுக்கு. அடங்க மாட்டியா நீ? என்ன மாமி வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட்டை கிளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். இந்த அபிஷ்டு அறிவில நோக்கு. உன்னை யாரா இதெல்லாம்? இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. வேலைக்கெல்லாம் மனுஷால தான் வைப்பா, இந்த மாதிரி குரங்கெல்லாம் வைப்பா. குரங்கா? இந்தாங்க மாமி. கணக்கு எவ்வளோடா அம்பி? 21 ரூபா ஆச்சு. 20 ரூபா கொடுங்க மாமி. மாம்ஸ், உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சப்ளை ஓகேயா? நீக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அம்பி. மாமி என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. போடா அம்பி. ஏண்டா என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் வசத்துக்கு பிள்ளை இருக்கும்டா. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சு. பியூட்டிஃபுல். வாட் ஆஃப் இது நல்லா இல்ல. வாட் ஆஃப் ஃபிகர். வெரி நான் நல்லா இருக்கேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ். டேய் டேய் ஓ டேய் எங்கடா பாட்டு வர்ற? Nice. மாட்டுக்கு பிறந்த பழம் இவ்வளவு இடம் கிடக்கும்போது எங்கடா கொண்டாந்து விடுற? டேய் இந்தடா சோறு திங்கிறியா? என்னடா திங்கிற? சாரி பிரதர், நான் சோர்லாம் திங்கிறது இல்ல, ஒன்லி பீஸா. டேய் ஏண்டா மேல ஏத்த இல்லாம சாரி லாரின் சைட் அடிச்சிட்டா இருக்கு. ஏய் அதான் சாரி சொல்லிட்டல, என்னத்துக்குடா என் மூஞ்சில கைய வச்ச? உன்னை என்னையா எதுக்கு போய் அருவாக்கு வேலை எடுத்துக்கிட்டு இருக்க? விடுறா விடுப்பா, நமக்குள்ள என்னப்பா? விடுறா. அட எனக்கு ஒண்ணும் ஆகலையா. விடுறா. வேணாப்பா. விடுறா. சரி நான் வேணா உன்கிட்ட சாரி கேக்குறப்பா. அது அப்பாடா. சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன். கோய்ஸே அட நாதாரி பயலே, ஆயுதத்தை எடுக்கிற மாதிரியே கைய விடுறானுங்க, கடைசியில கர்ச்சிப்படுத்தி களிய விட்டு போயிட்டானையா. ஜெய் அடுத்த வாட்டி வரையில வாடா, நீ தக்காளி நசிக்கிற மாதிரி. ஏய் நெல்றி, உன் மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல, லாரிய கூட கொண்டாந்து விட்டு கொள்வாங்க. பொம்பளையா லட்சணமா இரு. முதல்ல லூசு. கேபிலா எதை சொல்றா? சீ நாடா, இதுக்கு பேர் கேபிள்னா வச்சிருக்காங்க. LKG பேரு LKG ட்ரெஸ்ல வருது. அட்மிஷன் ஆயிர வேண்டியதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க நீங்க FTV ல இருந்தானே வர்றீங்க? இல்லையே. இல்லையா? அப்ப சன் டிவி இளமை புதுமை நிகழ்ச்சியில 5-6 பேர் சேர்ந்து கூடி கும்மி அடிப்பாங்களா, அதுல இருந்து வர்றீங்களா? அப்படின்னா எனக்கு மல்ல மல்ல மல்லே மல்லே மல்ல மல்ல மல்லே மல்லேன்னு எனக்கு சாங் போடுங்க. ஐயோ நான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட்னா? படிப்புக்காக இந்த மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி விவரம் சேகரிக்க வந்திருக்கேன். ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா? அதையும் தமிழ்ல சொல்றீங்க, இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானே? என்ன பாக்குறீங்க? இந்த மார்க்கெட்ல அதிகம் படிச்ச நாய் நான் தாங்க. சும்மா தெம்பா சொல்லுங்க. ரியலி? என்ன படிச்சிருக்கீங்க? ஆல் லேட்டஸ்ட் புக் சொல்லவா? தந்தி, தினகரன், குமுதம், விகடன், இந்தியா டுடே, இந்து அவ்வளவு படிச்சிருக்கீங்க. பாய் தி பாய். வாட் இஸ் யுவர் நேம்? அனிதா. அனி, எனி ஹெல்ப்? யா நான் இங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு?
ஐக்யூ பேலஸ்யா. ரியலி? ஃபாலோ மீ. ஐ குண்டலகேசி. ஏய், எவன்டா அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது? நான் தான்யா. நீயா? பாப்பா யாரு? கலர் காம்பினேஷனே சரியில்லையே. இந்த கீழ் கொழுப்பு தானே வேணாங்கிறது. பாப்பாவுக்கு வீடு வேணுமா? நான் ஃபேமிலிக்கெல்லாம் வீடு கொடுக்கறது இல்ல. நாங்க ஃபேமிலின்னு ஒன்று சொன்னோமா? பேச்சுலரியா? லேடிஸ் பேச்சுலர். இது ஏன்டா முன்னாலே சொல்லல? பேச்சுலரா? Yeah. வண்டர்ஃபுல். டபுள் ஓகே. யூ ஆர் அட்மிட்டட். Thank you, sir. இந்த பாரு, இப்படி சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. சரிடா, வீடெல்லாம் சுத்தி காட்டுறா. ஏ மம்டி, என்னடா டேங்கிற? என்னையா சார்னாலும் பிடிக்கலைங்கிற, டேய்னாலும் பிடிக்கலைங்கிற, உன்னை எப்படி தான் கூப்பிடுறது? அழுக்கு என்ன அமுக்கு என்ன? பாப்பா Huh? பா, இத பாருமா, இங்க நீ தங்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஜன்னல் கதவை மூடக்கூடாது, தூங்கும் போது லைட்டை அணைக்க கூடாது, உள்ள என்ன நடந்தாலும் அத நான் என் கண்ணால பார்க்கணும். யோ, நீ வீட்டுக்காரனா நோட்டம் பாக்குறவனா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஷட் அப். இந்த ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி. இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் பாதுகாப்பு. No problem, uncle. நான் கன் வச்சிருக்கேன். லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கு. மேல அனுப்பிடுங்க. ஒரு பொண்ணு கிட்ட கன். ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்டர் வேற ஒட்டி இருக்கு, சூடு கிட்டத வச்சியா? அதெல்லாம் இல்லையே. பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம்ல. ஓஹோ. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்ல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அத சாப்பிட முடியலன்னு வயித்தறிச்சல அழுதுட்டு இருக்கான். ஏமா 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி ரிப்பேர் பண்ணல? அண்ணல இப்ப நான் எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது? மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான். இந்த மண்ணாங்கட்டிய டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய், சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்றா? ஓ, மெயின் ஆஃப் பண்ணுமா? ஏய், வா போலாம். ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யார் பாது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது? யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? அட, நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அடடா மகராச, இப்ப தாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். குடும்பமா இது? எலக்ட்ரிக் சுடுகாடு. யார கேட்டு நீ மெயின போட்ட? டேய், நீ டிவிக்குள்ள தலைய விட்டுருக்கன்னு எனக்கு அப்புறம் தெரியும். நான் உள்ள விட்டுட்டு ஊன்னு அனந்தன கேட்கல. அந்த வாயத்தோட சொல்ல வேண்டியதாடா. எப்படி பேசுவேன்? இன்னைக்கு நான் மௌனம் வருதோம். யாருக்கிட்ட பேச மாட்டேன். இப்ப மட்டும் பேசுற. நானா பேசுறேன். பயத்துல தானா பேச்சு வருது.